ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நம்ம நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சீவிங் த்ரெட்டு தான். நம்ம இன்றைக்கி அயன் நீடிலோ இல்லை ஆரி நீடிலோ யூஸ் பண்ண போகிறதில்ல, நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டை நம்ம 12 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது 12 த்ரெட்டு இருக்கிற மாதிரி நாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு த்ரெட்டையே நம்ம ரெண்டாக மடக்கி பிடிச்சோம்னா நமக்கு 2 த்ரெட்டாக தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த 2 த்ரெட்டை நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை மடக்கி ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு 4 த்ரெட்டு கிடைக்கும். ஸோ அந்த 4 த்ரெட்டையும் மறுபடியும் ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு 8 த்ரெட்டு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த நீடிலில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக 10லேருந்து 12 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 4 த்ரெட் வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே நீடிலில் கோர்த்துட்டேன் அப்படின்னா அது 2ஆக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 4 நமக்கு 8 லைன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தம் 12 லைன்ஸ் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 12 லைன் த்ரெட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 6 லைன் எடுத்து அதை நீடிலில் அப்படியே கோர்த்தனா எனக்கு டபுளாக கிடைக்கும், 12 த்ரெட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நீடிலில் கோர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி எல்லா த்ரெட்டும் சேர்ந்து ஒன்றா கிடைக்கும். ஸோ இதில் நம்ம கடைசியாக இங்கே பாருங்கள், நான் கோர்த்துட்டேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 6 இருக்குது. ஸோ அந்த சைடு 6 இருக்குது, அதை அப்படியே 2ஆக மடக்கிறதுனால இந்த சைடு 6 இருக்குது. ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக 12 த்ரெட்டு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஈவனாக எண்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அன்ஈவனாக இருக்குது. இதை நமக்கு வேணுங்கிற அளவு ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சேம் அதே மெத்தடில் தான் இப்போ எல்லா த்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு லைன்லேயும் போட்டு காட்டுறேன், ஒரு ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டு காட்டுறேன். எப்படி போடணுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அடியிலேருந்து நம்ம நீடில் விட்டு மேலே எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அந்த நாட் இருக்கிற இடம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஸோ நான் நீடில் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஒரு கையில் நீடில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் த்ரெட்டை நீடிலில் ரொட்டேட் பண்ணுறோம். 1 2 3. ஸோ 3 டைம்ஸ் நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்துலேயே குத்துறேன். எங்கேருந்து நான் வெளியில் நீடில் எடுத்தனோ அதுக்கு பக்கத்துலேயே குத்துறேன். ரொம்ப தள்ளி போடாதீங்க, பக்கத்துலேயே போடுங்க, அப்போ தான் இது நீட்டாக வரும். ஸோ அப்படி குத்திட்டு நான் அடியில் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன். ஸோ அடியில் இழுக்கும் போது மேலே ஒரு விரலை வச்சு நான் பிடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு நாட் விழுந்துருச்சு. ஸோ நமக்கு நாட் மாதிரி தான் இது கிடைக்கும், பட் கொஞ்சம் எம்போஸாக கிடைக்கும், வெளியில் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அடியிலேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ த்ரெட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு ஒரு விரலில் நீடியில் பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறோம். த்ரெட்டை ஒரு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ எங்கேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே குத்துறோம். குத்தும் போது நம்ம அடியில் த்ரெட்டை பிடிச்சி வெளியில் எடுக்கணும். அதே டைம்லேயே நம்ம மேலேயும் த்ரெட்டை ஒரு விரலில் பிடிச்சிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். ஸோ இப்போ நாட்டு விழுந்துருச்சு. ஸோ இப்போ பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். நீங்கள் ரொம்ப வேகமாக பிடிச்சி இழுத்துடக்கூடாது, ரொம்ப மெதுவாக கவனமாக இழுக்கணும், இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். இப்போ பாருங்கள், 1 2 3. ஸோ 3 தடவை சுற்றிட்டு பக்கத்துலேயே நான் நீடியில் குத்தி அடியில் நீடியில் பிடிச்சி இழுக்கிறேன். அடியில் நீடியில் பிடிச்சி இழுக்கிறப்ப பார்த்து கவனமாக இழுக்கணும். ஸோ மேலே விரலுக்கு பதிலாக நம்ம ஒரு நீடில் கூட வச்சுக்கலாம். துளிப் நீடில் இருக்குது இல்லைங்களா? ஸோ துளிப் நீடிலில் ஏதாவது ஒரு சைஸ் எடுத்துக்கலாம். பின்னாடி அந்த கை பிடிக்கிற இடத்துல இப்படி நாம் உள்ளே விட்டுட்டு பிடிச்சிக்கிட்டோம்னா ஸ்மூத்தாக நமக்கு சிக்கு விழாமல் நீட்டாக அந்த த்ரெட்டு நமக்கு விழுந்துடும், நாட்டு விழுந்துடும். ஸோ நம்ம விரல்லையும் ட்ரை பண்ணி போடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் வச்சும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விரலில் பண்ண தெரியாது, சிக்கு விழுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீடில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சிக்கு வராமல் நீட்டாக போடலாம்.
ஸோ இதில் வந்து 2 தடவை ரொட்டேட் பண்ணியும் போடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து 2 டைம்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெஞ்சு நாட்டை வந்து 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி போட்டாலும் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி போட்டாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நீடியில் வச்சு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் கடைசியாக போட்டது 2 டைம்ஸ் மட்டும்தான் நீடியில் ரொட்டேட் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே 3 டைம்ஸ் போட்டேன். ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அந்த சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் அது உங்களுக்கு பெருசாக தெரிவிக்காது. ஸோ நீங்கள் 2 or 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி போடுங்க. ஸோ அடியில் வந்து என்ன பண்ணணும், இப்போ நான் வந்து கிளாத்துக்கு அடியில் காட்டுறேன். எப்படி இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக வந்து கிளாத்தில் நீடியில் குத்தி வெளியில் எடுத்துக்கணும். ரொம்ப குத்தக்கூடாது. சின்னதாக ஒரு சின்ன பார்ட்டில் மட்டும் குத்தி வெளியில் எடுத்துகிட்டு நான் ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணுறேன். ஸோ நீடியில் ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்தேன்னா எனக்கு வந்து நாட்டு விழுந்துடும். இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் குத்துறது வந்து கொஞ்சம் வெளியில் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். இது என்னென்னா, நம்ம போட்டிருக்கிற அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே உள்ளே விட்டு நீடியில் எடுத்தோம் அப்படின்னா லாக் விழுந்துடும். ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஸோ 2 மெத்தடுமே போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாவே நாட்டு விழுந்துடும். உங்களுக்கு நான் 2டையும் ஒரே வீடியோலேயே காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை என்ன ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது அப்படின்னா அதோடைய அவுட்டர்லேருந்து அப்படியே உள்ளே போங்க. நமக்கு ஃபில்லிங்காக இருக்கணும் இது. ஓகேங்களா? ஸோ ஃபில்லிங்காக கொடுக்கணும். அடுத்து ஒரு லோட்டஸில் போட்டு பாருங்கள். ஸோ இது ரொம்பவே பார்க்குறதுக்கு எம்போஸாக அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நாட் கொடுத்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த லோட்டஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலரோ இல்லை 2 கலர்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு காட்டுறேன். ஸோ நான் வந்து 12 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். அதாவது 6 எடுத்து 2ஆக மடக்கி நான் வந்து இப்போ நாட் போடுறேன். ஸோ நான் வந்து 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன். ஸோ நீடியில் ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் ரொட்டேட் பண்ணி பக்கத்துலேயே வந்து குத்துறோம். அடியில் வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கிறோம். மேலேயும் சிக்கு விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு விரலில் பிடிச்சிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விடுறோம். ஸோ நமக்கு நாட்டு வந்து விழுந்துடும். இந்த நாட்டு உங்களுக்கு யாருக்காவது புரியல அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த நாட்டு வந்து உடனே யாருக்கும் வந்துடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து பேசிக் லெவல் முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். அடுத்து ஓனாக ப்ளவுஸ் போடுற அளவுக்கு வந்துட்டோம். ஸோ நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணனதுனால, டிசைன் நிறைய போட்டதுனால இது நமக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியாக தான் இருக்கும். நல்லா வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். கவனமாக பாருங்கள். ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை வீடியோ பார்த்தாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, சிக்கு விழாமல் பார்த்துக்கணும். ஸோ நமக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப லென்த்தாக நீங்கள் த்ரெட் எடுத்திங்கனாலும் சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓரளவு மீடியமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டு தீர்ந்துச்சுன்னா மடியும் கூட நம்ம வந்து நீடிலில் கோர்த்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபில்லிங்காக உள்ளே கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காடோடைய ஒரு மாலை போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு கொடுப்பாங்க. ஒரு ப்ரைடல் லுக் வேணும் அப்படின்னா ப்ரைடல் லுக்கில் ஒரு மாலை போட்டிருக்கிற மாதிரி அந்த மாலைக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு டிசைன் ஒன்று போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.